வணக்கம் சார். வணக்கம் சார், பராசக்திக்கு படம் வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி சொன்ன தேதியில் வெளிவந்துருச்சு. இதுவே வந்து ஒரு சந்தேகத்தெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் வட்டாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். புக்கிங்கே வந்து இல்லை, இவங்களே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஹெல்மெட் போட்டு வந்தால் பராசக்தி டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் பராசக்திக்கு இருக்குது. அவ்வளோவா தேட்டர்லாம் ஃபுல்லாலாம் ஆகலை, டிக்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது போலீஸு, பராசக்தி, இந்த இந்த டிக்கெட் சேலிங்கு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது டிக்கெட் விற்கலை அதனால வந்து இது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு இதுக்கு வரலாறு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம், சாதுன்னு ஒரு படம், இதே பொங்கல் ஃபெஸ்டிவல் டயத்தில் ரிலீஸ் ஆகுது. சீவலப்பேரி பாண்டி படத்தில் பாட்டு எல்லாமே ஹிட்டு, சாதுலேயும் பாட்டு ஹிட்டு. அப்போ லெசான்ஸ்னு ஒரு சோப்பு, இந்த லெசான்ஸ் சோப்பு வாங்குறவங்களுக்கு வந்து சாது படத்துக்கு டிக்கெட்டு தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. சீவலப்பேரி பாண்டி படத்துக்குலாம் வந்து அதுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுத்து இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃப்ரீ அப்படிலாம் சொன்னாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மக்களை உள்ளே வைக்கணும், படம் பார்க்கணும், படம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து அதில் காசு வரணும். இவ்வளோ தானே பேசிக் பிளான், இவ்வளோ தானே ஒரு ப்ரொடியூசருக்கு. நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதில் போட்ட காசு எடுக்கணுன்றது தானே. ஏவியுமே இதை தானே பண்ணியிருந்தாங்க. மின்சார கனவு படத்தை வைப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் வந்து மின்சார கனவு படம் பார்த்து செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாவட்டத்துலேருந்து 25 பேரை கூட்டிகிட்டு வந்து சென்னை மெரினா பீச் 2 நாள் சுற்ற விட்டு திருப்பி கொண்டு போய் ஊரில் இறக்கி விடுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி பராசக்திங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து சேல் ஆகலை, அது பண்ணலை அப்படின்றதுக்கு காரணம் என்னன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து வேறு விதமான ஒரு போர்ட்ரேயும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிவகார்த்திகேயன் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி. நான் காமனா வெறும் விஜய் ஃபேன்ஸ்ன்னு மட்டும் சொல்ல வரல, ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. காமனாவே சிவகார்த்திகேயன் மேலே ஒரு ஒரு பொறாமை குணம் உண்டு. ஏன் சார்? எல்லாரும் வர மாதிரி தானே அவரும் ஒரு ஹீரோ, எல்லாரும் வர மாதிரி தானே அவரும் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஏன் அவர் மேலே மட்டும் காழ்ப்புணர்ச்சி? கரெக்டு தாங்க, நீங்கள் சொல்கிறது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. ஆனால் எல்லாருக்கும் புரியணுமே. இப்போது ஐ படத்தில் லிங்கேஸ்வரன்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். விக்ரம் வந்து பண்ணியிருப்பாரு. லிங்கேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற ஒருத்தவர், ஆனால் பாடி பில்டரு. திடீர்னு லீ அப்படின்ற கேரக்டரில் ஒரு மாடலாக மாறி இருப்பார், டாப் ட்ரெண்டிங்காக மாறி வருவார். அப்போது ஒருத்தர் அது வரைக்கும் டாப்பில் இருந்த ஒருத்தர் வந்து இறங்கி வந்துடுவான், அவன் ப்ரொஃபஷனே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும்போது வந்து எங்கேயோ கூவத்தில் இருந்த ஒருத்தனை குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கா, அவன் தான் இன்றைக்கி பெரிய மாடல் அப்படின்னு வரும். அது ஒரு பொறாமை குணம், அது ஒரு பொறாமை குணம். இப்போ சிவகார்த்திகேயன் நடக்கிறது அது மாதிரியான ஒரு பொறாமை குணம் தான். எங்கேயோ ஒரு காலேஜில் படித்தது, எந்த பின்புலமும் இல்லாமல் சாதாரண ஒரு ஆங்கராக இருந்து ஏதோ சும்மா தத்தக்கா டான்ஸ் ஆடிட்டு, படமும் ஒன்றும் பெருசாலாம் ஹிட் கிடையாது. ஒரு படம் ஹிட்டு, அந்த ஒரு படத்தினால ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தன்னுடைய வசப்படுத்தி வச்சுருக்காரு. நீங்கள் ஹிட் வைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகிருந்திருக்கும், கொஞ்சம் ஆவரேஜ் இப்படி தான் போயிருந்துருக்கும். ஆனால் எப்படி 25வது படத்தில் இவ்வளோ தூரத்துக்கு வந்தார்? அது 25வது படத்தில் முக்கியமான 2 ஆளுமைகள், ஒன்று ரவி மோகன், இன்னொரு பக்கம் மதர்வா. இவங்களாம் இவங்களுக்கு முன்னாடி சீனியராக நடிக்க வந்தவங்க. இப்போது ஓவராலாக அந்த ஒரு பொறாமை குணம் இருக்கு இல்லையா, இதுக்காகவும் இங்கே வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லாமே வந்து வதந்தி. இது வதந்தி ஏன் வதந்தின்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்துட்டேன், ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அப்போ படம் பார்க்கலாம் அப்படின்றது. ஒரு மதிய லஞ்சு பசிக்குது, கப்பன்னு எரியுது, அந்த நேரத்தில் வந்து வட்ட பாயசத்தோட விருந்து கூட்டு, பொரியல், வெஞ்சனம், அப்பளம், ஊறுகாய் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தகட்ட இருக்கும்போது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பி தடவி கொடுத்து சாப்பிட்டு அப்படி ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்னா எவ்வளோ மைண்டு ஃப்ரீயாக, செம்ம சாப்பாடு, செம்ம தூக்கம்ப்பா. ஆமாம், அப்படி தான் ரொம்ப வருஷமாக எனக்கு உள்ள ஒரு தவிப்பு இருந்துச்சு. என்னடா தமிழ் சினிமா வந்து இப்படி சாபக்கேடாடா, ஒரு படம் ஓட மாட்டேங்குது, பக்கத்து ஊருக்காரையும் படம்லாம் ஓடுது, இந்த படம் ஓட மாட்டேங்குது, நல்லாவும் இல்லை, எவனோ வரமாட்டேங்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு தாகத்தை இந்த படம் வந்து தீர்த்து வச்சிருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத மியூட் பண்ணியிருக்கோம், 20 கட்டு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே, அதெல்லாம் இருந்தும் படம் வந்து நல்லா இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கு அந்த அந்த படத்தை நான் ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி அப்படிங்கிற அந்த டைட்டிலை விட்டு தள்ளுவோம். இதுக்கு எந்த டைட்டில் புறநானூரே எனக்கு தெரிஞ்ச ஆப்டான டைட்டில் தான். அது ஏன் வந்து பராசக்தின்னு மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து சுதா கோங்கரா சொல்ல வந்த ஒரு விஷயம், வெறும் தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து பேசலை. மொழி போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த மொழி போராட்டத்தினால எத்தனையோ பேர், எத்தனையோ வேலை வாய்ப்புகள் முதற்கொண்டு எத்தனை பேர் இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க அடித்தளமாக வச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு மொழி அப்படின்னும் போது வெறும் தமிழ் மொழியில் தான் இந்த போராட்டம் நடந்துச்சுன்னா கிடையாது. எல்லா மொழியுமே அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட சிறப்பாக நான் பார்க்குறேன். இப்போது இந்த மொழிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து அடுத்து தமிழ் இனம், தமிழ் குடி அப்படின்னு போக ஆரம்பிச்சுன்னா அது ஒரு இனமொழி பற்றா மாறிடும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை.
ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழிக்குள்ளே திணிக்க முயற்சி பண்ணும்போது அதை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தினுடைய வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 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 டயலாக் ஒன்று வரும். ஒரு முக்கியமான ஒரு கட்சி தலைவர்கிட்ட வந்து சிவகார்த்திகேயன் பேசுகிற டயலாக்கு, யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மேடம். நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து யூனிஃபார்மிட்டி, நாங்கள் சொல்கிறது யூனிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா அப்படின்னு ஒரு டயலாக்லாம் பவர்ஃபுல் டயலாக் டக்குன்னு அடிச்சு விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து வழிநெடுக அங்கங்கே போய்கிட்டே இருக்கு. இப்போ ரவி மோகன் வந்து வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரவி மோகனுக்கு ஒரு கதாபாத்திரம், ஒரு கிரே சைடு இருக்கும். அவன் ஏன் வந்து இப்படி யோசிக்கிறான், இவ்வளோ ஒரு க்ரூர புத்தியோட யோசிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகாக இருக்கும். அதர்வா ஏன் இப்படி யோசிக்கிறான், எல்லாரோட ஷூஸ்லயும் இருந்து அவங்க ஒப்பீனியன்ஸ் அவங்க கிரே சைட்ஸையும் சேர்த்து தான் அவங்க படத்தமாக பண்ணியிருக்காங்களே தவிர வெறும் காமனாக வந்து ஒரு இனமானத்தை மட்டும் அப்படி தூக்கி நிப்பாட்டி இதெல்லாம் பண்ணலை. அதில் வந்து மசாலா ஐட்டங்கள் நிறையாவும் இருக்குது. நான் கூட பயந்தேன் இது ஒரு டாக்யூ ஃபிலிம் ஆகிடுமோ அப்படின்னு. ஏன்னா அந்த மொழி போராட்டம், இப்போ இந்த எங்கள் விரும்பப்பாக்கம் சைட்லாம் அரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு மொழிப்போர் தியாகியோட ஒரு நினைவு இடம் இருக்குது. ஒரு வயசு இட மாட்டேன், போவேன் வருவேன் பார்ப்பேன், அது யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் நின்று கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீ இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற ஒரு விஷயமா தெரியும். அந்த அளவுக்கு வந்து மொழிப்போர் தியாகிகளுக்குன்னு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஓகே சார். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் வந்து வரலை, ஆனால் பராசக்தி தான் வந்து வந்திருக்கு. பராசக்தி அப்போ இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் எல்லாரும் போய் இதை எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்றது. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. போனோமா சிரிச்சோமா நல்லா ஜாலியாக இருந்தோமா வந்தோமா அப்படின்னு சில பேர் போவாங்க. சில பேர் அந்த கதை நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு மாரல் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இல்லைனா சில பேர் ஒரு விஷயத்தை போய் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி போவாங்க. இது வந்து எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்குமா, இந்த என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே விரும்பக்கூடியவர்கள், இல்ல இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட போய் ஜாலியா பார்த்தோமா வந்தோமா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு போகாத மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி இது எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கா? இப்போ இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சுடலமட சாமி வந்து நைட்டு வந்து அறுவாலை தூக்கிட்டு ஊர் வரும், அப்போ ஊர் ஆளுகளாக வெளியில் போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. இந்த கதை காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியாது. பட் அதை வச்சுட்டு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. சரிங்களா, இந்த ஊரில் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஆனால் ஊரில் அவங்க வரும்போது யாருமே எதிரால குறுக்க வரக்கூடாது, ஊரிலே பாதுகாக்கிற சாமி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த இது மாதிரி தான் 1965 ஒரு மொழி போராட்டத்துக்காக நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த போராட்டத்தினால நிறைய பேர் உயிரிழந்தாங்க. மும்மொழி கொள்கையை வந்து ஆதரவு வந்து தணிச்சாங்க. அலுவல் மொழியாக எல்லாத்தையும் மாற்றினாங்க. இந்திய அஃபிஷியல் லாங்குவேஜாக மாற்றலை அப்படின்ற முதற்கொண்டு சில டேட்டாஸை எடுத்துட்டு திரைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திரைக்கதையை தான் சுதா கங்குரா பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து இவங்க டேட்டாஸை கேதர் பண்ணிவிட்டு இந்த டேட்டாஸை வந்து படமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சினிமா பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இது ஒரு டாக்குமெண்ட்ரி பேட்டர்னில் பண்ணலை. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இது வந்து வழக்கமான ஒரு சினிமாவுக்கு உண்டான டெம்ப்ளேட்டு தான். எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு ரிபலாக எப்படி உருவாகிறான், ஒரு சாதாரண மனிதன் ரிபலாக உருவாகிறதுக்கான காரணம் என்ன, அவனுடைய உரிமை பறிக்கப்படும் போதோ இல்லை அவனுடைய தேவை அந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் விளக்கப்படும் போதோ அவனோட உரிமை பறி போனதுக்கு காரணம் இது ஒரு டூல் அப்படின்னும் போது, அந்த டூல் என்னென்னா மொழி அப்படின்னும் போது அதுக்கு அவன் போராடணும்னு நினைக்கிறான். அவனை மாதிரி பாதிக்கப்பட்டவ எல்லாரும் ஒன்று சேரும்போது அது ஒரு பெரிய புரட்சியாக வெடிக்குது. இவ்வளோதான் விஷயம். எல்லா நடக்கிற விஷயம் இவ்வளோதான். இதை வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக அழகாக அப்படியே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சிம்பிளாக இது ரெண்டு சீனில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா, இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு வரலாறே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு பீரியட் ஃபிலிம் பார்க்குறீங்க. அந்த படம் பார்க்கும்போது ஓஹோ இப்படிலாம் நடந்திருக்கோ, இதில் எல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுவும் ஒரு எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறேன் இல்லையா, அந்த சாப்பாட்டில் இருக்கிற மற்ற கூட்டு பொரியல் வஞ்சனை எல்லாம் எப்படி வச்சு சாப்பிடுமோ அது மாதிரியே இவங்க பேன் இண்டியா படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் திணிப்பாங்கல்ல. பேன் இண்டியா படத்துக்குன்னு இந்த கதாபாத்திரம் சுதா கங்குரா இந்த விஷயத்தில் ரொம்ப நீட்டாக இதை பேன் இண்டியா படமாக எடுக்கணும்னு ஐடியாவே இல்லாமல் டுவல் லாங்குவேஜில் தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது பேன் இண்டியா படத்துக்கு ஸ்டைலுக்கு உண்டான மாதிரி மலையாளத்தில் பாசில் ஜோசப், தெலுங்கில் ராணா டகுபதி, கன்னடத்தில் ஒரு ஆக்டர், வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஆக்டர், இவங்க எல்லாரையுமே கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன், அந்த ஒரு சீன் வந்து படத்துக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி உள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, இது வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். காளி வெங்கட் கடைசியில் ஒரு 20 நிமிஷம் தான் வருவார், சுதுக்கி விட்டுட்டு போயிடுவார். ஒவ்வொருத்தவங்களுடைய ரோலுமே ஒன்று இருக்கும். அதே மாதிரி அப்பத்தா கேரக்டர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணும். எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்ரீலீலா கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்மே அவங்க ரோல் வேறு மாதிரி ஒன்று. ஸோ ஓவராலாக சினிமா டெம்ப்ளேட் தாங்க, வேறு எதுலையுமே இதில் மாற்றம் கிடையாது. அதனால் இந்த ஆடியன்ஸ் வேணாலும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான எல்லாமே கரெக்டான ஃப்ளேவரில் கிடைக்கும்.
இப்போ எல்லாமே இப்போ தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமா எல்லாருலேருந்து ஒருத்தர் எடுத்து ஒரு மாஸ் சீனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது. அதான் மாஸ் சீன்னா அந்த சீனுக்கு ஒரு வெயிட்டேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இதை சொல்லும் போது ஜெயிலர் தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. அப்படியே 3 திரையுலகினுடைய ஸ்டார்ஸ் அப்படியே நடந்து வர மாதிரி அந்த ஒரு சீன் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சீனுக்கு ஒரு மெருகேற்ற ஒரு விஷயம் வந்து ஆடியோ மியூசிக் வந்து பயங்கரமா அனிருத் போட்டிருப்பாரு. இங்க வந்து ஜிவி பிரகாஷும் வந்து இது அவருடைய 100வது படம். அவருடைய மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் எல்லாம் வந்து ஒர்க் ஆகுதா? அது ஒரு எமோஷனை கடத்துற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாரா? எப்படி இருக்கு? இல்லை, இந்த படத்தில் ஓவராலாக நான் சொல்கிற விஷயம் இல்லை, ஜிவி பிரகாஷோட 100 மியூசிக்கு 100 படம் அப்படின் போது அவர் அந்த 100 படம் அப்படின்னா சுதா கோங்கரா படம் படத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு மியூசிக் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்கு. அதுவும் ஷாண்ட்ரோல்டனுடைய வாய்ஸில் எந்த பாடலில் வந்தாலும் அந்த பாடல் இப்போலாம் செம்ம ஹிட் ஆகிடுது. இதில் ஷாண்ட்ரோல்டன் தீயோட இந்த பாட்டு வந்து இனிமேல் வந்து மேக்ஸிமம் ரிங்டோனாகவே மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பி பாசம் ஒன்று இருக்கும், அதர்வாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும். அதில் ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணியிருப்பார், அதுவுமே சூப்பராக இருக்குது. படத்தில் பிஜிஎம் வந்து அல்டிமேட். யூஸ்வலாக வந்து ஒரு பிஜிஎம்ங்கிறது எப்படி வேணும் அப்படின்னா, ராஜா சார் ஒரு படத்தில் மட்டும்தான் பிஜிஎம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. சாங்ஸ் ஒரு ட்ராக்கில் போனாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த படத்துக்கு வந்து எவ்வளோக்கெவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து அந்த சீனை மெருகேற்றும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மியூசிக்காலேயே அதை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு ஜிவி அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரவி கே சந்திரனுடைய கேமரா. இது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னும் போது நம்ம என்னென்னா, ஒரு 1960s நடக்கிற படம்னா அந்த படத்தோடைய விஷுவல்ஸ்லாம் கொண்டு வரதுங்கிறது முடியாத காரியம். அந்த காலத்து ட்ரெயின் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இது எல்லாத்துக்குமே என்னென்னா, ரவி கே சந்திரனோட கேமரா வந்து கரெக்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு அத்தன்டிசிட்டி வேணும் இல்லையா? படம் பார்க்குறோம், அது 60sல வந்த படம் தான் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குறதுக்கு என்ன மாதிரியான ஆர்ட் ஒர்க் வேணும் அப்படிங்கிறது ஆர்ட் டைரக்டர் அண்ணாதுரைன்னு நினைக்கிறேன், அவர் சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. இவரோட அந்த கேப்சரிங் வந்து செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன், சுதா கோங்கராவுடைய அந்த பிக்சோரியல் டைரக்ஷன் வந்து ஃபெனாமினல். நம்ம சிம்பிளாக ஒரு படத்தை பார்த்துட்டு சிம்பிளாக கடந்து போகாமல் நீங்கள் அதில் சிவகார்த்திகேயனுடைய இந்த காமெடி ஆக்டர் சிவகார்த்திகேயன் நீங்கள் பார்க்க முடியாது. ரெகுலராக குடும்ப பாங்கான ரவிமோகனை நீங்கள் இதில் பார்க்க முடியாது. ஒரு மாதிரியான ஒரு வாய்ஸ் டோனில் வச்சுருக்க அதர்வாவை நீங்கள் இதில் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சுதா கோங்கரா கிரியேட் பண்ணியிருக்க அந்த கதாபாத்திரம் தான் செல்லியன். அப்படின்னா அது சிவகார்த்திகேயன் கிடையாது, செல்லியன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ சின்னத்துறை அப்படின்னா அந்த சின்னத்துறை கதாபாத்திரம் மட்டும்தான், ரத்னமாலானா ரத்னமாலா கதாபாத்திரம் மட்டும்தான். ஓகே, இப்படி கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி யாருக்குமே வந்து கேரக்டர் வெயிட்டேஜ் இல்லை, இவங்க டம்மி பீஸ் ஆக்கிட்டாண்டா, அவங்கள கட்டியவே கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக அந்த மீட்டர் பிடிச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரம் தான் ஏன் பேசுவார், எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு நல்ல டேரக்டரோட அழகு என்ன தெரியுமா, அவங்க வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்றது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடும். இப்போ பாலா சார் மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வராங்க அப்படின்னும் போது அங்கே எவ்வளோ எந்த லெவலில் அந்த வயலன்ஸ் இருக்கும் படத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க ஒர்க் பண்ணும்போதும் சரி, மணி சார் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வரும்போதும் சரி, நிறைய சீன்ஸ்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்ஸ்பயர் பண்ணது எதையுமே நான் வந்து இன்னொரு இன்டர்வியூவில் கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா ஒவ்வொரு சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாது உங்களுக்கு, இது வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, அது வந்து இன்ஸ்பயர் எதுவுமே தெரியாமல் அந்த படத்தை வந்து ஒரு மீட்டரில் ஆடியன்ஸ் வந்து செகண்ட் தாட்டுக்குள்ளே போகாமல் படத்தை பார்க்குற மாதிரி தான் எடுத்து வச்சு. எங்கேயுமே ஸ்லோ ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சில படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, இல்லை செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு, அப்படி கன்க்ளூஷன்லாம் சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எப்படி கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரிலாம் எதுவும் இருக்கா? அந்த மாதிரி ஃபீல் இருக்கா? படமே ஸ்லோ தாங்க உங்களுக்கு. ஓகே, படம் ஸ்லோ தான், பொறுமையாக பார்த்தா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. படம் ஸ்லோ இந்த சென்ஸ் வந்து உங்கள் ஸ்லோ பேஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, போர் அடிக்கிறதுக்கு வேறு, ஸ்லோ பேஸ் அப்படிங்கிறது வேறு. இந்த படம்லாம் என்ன ஸ்லோ பேஸ். இப்போ 96 வந்து படம் வந்து ஸ்லோ பேஸ், போர் அடிக்கிற படம். நீங்கள் 96 படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நீங்கள் இப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பிஃபோர் சன்ரைஸ், ஆஃப்டர் சன்ரைஸ்னு ஒரு படம் 8 வருஷத்துக்கு ஒரு ஹாலிவுட் படம், அது மாதிரி தான் இருக்கும் அந்த படம். அந்த படம் மாதிரி தான் இதுவும் அவங்க கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க. 96 நம்ம உட்காந்து பார்த்து தானே இருந்தோம், ரசித்தவங்க கொண்டாடணும்ல. படம் ஸ்லோவாக தானே போச்சு. இப்போ வந்து மேலகனையும் நம்ம பார்க்குறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ். ஆனால் ஸ்லோ பேஸ் அப்படிங்கிறது வந்து போரிங் கிடையாது. கண்டென்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கும், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும். சில படத்துக்கு அந்த ஸ்லோ பேஸ் வேணும். அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ரிலேட்டட் படத்தை நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, இது என்ன கில்லியா டக்குன்னு அடுத்தடுத்து என்ன போகிறதுக்கு ஒரு கண்டென்ட்டை சொல்கிறீங்க. அந்த கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கன்வே பண்ணணும்ல, சினிமாவை கன்வே ஆகணும்ல, அதுக்கு வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் லேக் தான் இந்த படமே தவிர இந்த படம் முழுசு வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப லேக் அடிக்குது அப்படி எதுவுமே இருக்கும். லேகு ஸ்லோ அப்படிலாம் கிடையாது. வசனம்லாம் அனல் பறக்கும். ஓகே, எல்லாருக்கும் அந்த உணர்வை தூண்டுற மாதிரி இருக்கா இல்லை எப்படி சார்? எனக்குலாம் ஒரு உணர்வையும் தூண்டலைங்க. ஓகே, இல்லை இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது, இல்லை அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது அந்த டைலாக்ஸ்லாம் வரப்போ டைலாக்லேயே வந்து ஐயோ என்னமோ நம்ம பெருசாக வந்து தமிழ் மொழியை பற்றிலாம் நிறைய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதான் அப்படி கேட்குறேன், அது எப்படி படம் பார்க்கும்போது வசனங்கள் வந்து அந்த காட்சிக்கு
கடத்துறதுக்கு கதாபாத்திரத்தை கடத்துறதுக்கு உண்டான வசனங்கள். ஒரு காட்சி இருக்கும். இப்போ அந்த காட்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா, ஒரு காட்சியில் வந்து நீ போராட போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுவார். அட்வைஸ் பண்ணும்போது வந்து பேச மாட்டார். அப்புறம் சண்டை வரும், கட்டி பிடிப்பார். கட்டி பிடிச்சிட்டு வந்த உடனே பாட்டி வந்து கேட்பாங்க, என்னடா நீ உடனே பொசுக்குண்டு இப்படி ஒத்துக்கிட்ட, அப்போ இனிமேல் நீ போராட்டத்துக்கு போக மாட்டேடா அப்படின்னு கேட்கும்போது, வாழ்க்கையில் முறையாக என்னை கட்டி பிடிச்சிருக்கேன், அதுக்காகவாது நான் போராடாமல் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, நீங்கள் ஒரு பாசத்தை கன்வே பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டயலாக் வச்சுருந்துருக்கலாம். அண்ணன் கட்டி பிடிச்சிட்டானா எமோஷனலாக ஒரு 5 நிமிஷம் அழுக வச்சு ஒரு பாட்டெலாம் போகலாம், அவ்வளோதான், சிம்பிள். கட் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையில் முறையாக என்னை கட்டி பிடிச்சிருக்கான், அதுக்காகவாது நான் போராடாமல் இருக்கேன், முடிஞ்சு போச்சு. அண்ணன் தம்பி பாசங்கிறது அவ்வளோதானே, அது எதுக்கு டீட்டெயிலிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான அந்த வசனங்கள் எல்லாமே சூப்பர். அது ரவிமோகனுடைய வசனங்கள் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி தனி ஒருவனில் அரவிந்த்சாமிக்கு ஒரு வசனங்கள் ஒன்று இருக்கணுமோ, அதே மாதிரி ஜெயம் ரவியோட இந்த படத்தில் இருக்க வசனங்கள் எல்லாமே எப்படின்னா வேற ஒரு பேட்டர்னில் இருக்கும். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் காட்சி ஒன்று இருக்கும், ஒரு ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸு. அது முடிஞ்ச உடனே வந்து ரவிமோகனுக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு டயலாக் வரும். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவன் ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சான் அப்படின்றதுக்கு வந்து அந்த சீன் இருக்கும். அவன் ஏன் எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்றதுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அழகா வந்து போர்ட்ரே பண்ணிப்பாரு. நீங்கள் தனி ஒருவனை கம்பேர் பண்ணும்போது அரவிந்த் சுவாமின்னு சொன்னப்போ அரவிந்த் சுவாமி தான் எனக்கு அங்கே ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு. அது மாதிரி தான் இங்கேயும் சிவகார்த்திகேயன் அப்படி தான் வரும். ஓகே, அப்போ இவர் தான் டாமினேட் பண்ற மாதிரி வராது. ஓகே, பட் இவரால தான் இங்க எல்லா பிரச்சனையுமே உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த கேரக்டர் தான் மையம் அப்படின்றது. ஆமா, இந்த கேரக்டர். இப்போ நீங்க ரவிமோகனுடைய அந்த ஆக்டிங் பெருசா இல்லை அப்படின்னா இந்த படமே இல்லை, சீரியஸ்லி. ஏன்னா இது ஒரு கற்பனை கதை, லைனை மட்டும் எடுத்துட்டு இவங்க கற்பனையா பண்றாங்க. அப்போ ஒரு கேரக்டரோட வெயிட்டேஜ் எது? வில்லனோட வெயிட்டேஜ் தானே. இப்போ அந்த வில்லனோட வெயிட்டேஜ் எங்க ஹீரோ பிரேக் பண்றானா அங்கே தானே அவன் ஹீரோ ஜெயிக்கிறான். சரி, நிறைய படங்கள் ரவிமோகன் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருந்து அவரும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்க முடியுன்றதுக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலுமே ரவிமோகன் சொல்லும்போது அது அவர் ஒரு சாக்லேட் பாய், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படின்ற அந்த ஒரு தாட் தான் ஃபர்ஸ்ட் வருதே தவிர, ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுதான் அது டாமினேட் பண்ணுது. இந்த படம் வந்து அதை மாற்றி அமைக்குமா, இல்லை இந்த படத்தில் நம்மளுக்கு அந்த எண்ணம் மாறுமா? இல்லை, இதுக்கு மேலே பொதுவாகவே ரவிமோகன் படம்னா இவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டாக ஒன்று யோசிப்போம் இல்லையா. ஒரு ஃப்ளாட்னஸ் இருக்குல்ல. ரவிமோகன் படமா வழக்கம் போல் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, வழக்கம் போல் ஒரு ஆக்ஷனு, வழக்கம் போல் ஒரு ஹீரோயிசம். ரெண்டாவது இந்த ரவிமோகனோட வாய்ஸே நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த படத்தில் அவர் பிரேக் பண்ணிட்டார். எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டார் அப்படின்றதையும் தாண்டி எப்படின்னா, மோனோட்டோனியாக நடித்த ஒரு ஆக்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிங் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வேற ஒரு ஃப்ளேவரில் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் இவர் யாராவது வந்து புக் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டுக்கு இந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆவாருப்பான்னு அவங்களை யோசிக்கலாம். அது வந்து என்னென்னா, அது வந்து நான் லீட் ரோல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பரஞ்சாமி பண்ணுறது எல்லாமே லீட் ரோல் கிடையாது, பட் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த மாதிரி எங்கேயாவது இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு வரும்போது ரவிமோகன் ஆப்டாக இருப்பார் அப்படின்ற கன்சிடரேஷன் இந்த படம் கொடுத்துருக்கு, அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. அதனால் வந்து ரவிமோகன் படம் பெருசாலாம் ஓடவே இல்லை, அதனால் வந்து அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு அதனால் இதுக்கு வந்திருக்காருன்னா, இந்த கதையில் இந்த வெயிட்டேஜ் ரவிமோகன் பண்ணலைன்னா இந்த படத்துமே கிடையாது, பராசக்தியே கிடையாது. லிட்டரலாக சொல்ல பராசக்தி கிடையாது. அந்தளவுக்கு அவரோட வெயிட்டேஜ் இருந்தால் மட்டும்தான் நிற்கும். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, மேடையில் பேசும்போது சிவகார்த்திகேயன் சார் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு ஹீரோ சார், அதனால் உங்கள் டைட்டில் தான் சார் ஃபஸ்ட்டு போட சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒன்று சொன்னான்னு கேள்வி. இந்த படத்தில் அது மட்டும் பண்ணலை. சிவகார்த்திகேயன் தான் ஃபஸ்ட்டு வர்றாரு, ரவிமோகன் செகண்ட் வர்றாரு. ஆக்சுவலாக எனக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் ரவிமோகன் வந்து இதில் ஒரு நல்ல ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா அந்த பராசக்தி பெருசாக நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, அதே மாதிரி இது பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்றப்போ காமெடி ஒர்க் ஆகுமா சார்? ஏன்னா அந்த டைமில் அடித்த காமெடிகள் இந்த டைமில் அடித்த காமெடினா அது எப்போவுமே வந்து ஒர்க் ஆகும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸோ இல்லை இந்த கிட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி காமெடிலாம் அங்கே இருக்கா? எப்படி காமெடி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் படம்னா காமெடி எதிர்பார்த்தானா எல்லாரும் வராங்க. ஆமாம், இல்லை, ஆனால் காமெடியே கிடையாது. படம் ஓடிச்சே. ஓகே, இல்லை இந்த படம் இருக்கா, அவர்கிட்ட ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சின்ன சின்ன இடங்கள்ல ஸ்ரீலீலா பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் பெருசாக நீங்கள் சொல்கிற மாதிரி படத்தோட நோக்கம் அது கிடையாது. ஆமாம், போகிற சில காமெடி வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில காமெடி ட்ராக் தான். அது ரொம்ப பெருசாக ஆகாவும் கொண்டாடலாம் கிடையாது. பட் இந்த சீரியஸான சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப காமெடி பண்ணின்னு வச்சுக்கலாம், அந்த ட்ராக் மாறிடுங்க. அது ஒரு லெவலில் வச்சுக்கணும், அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி தான் இது வந்து கேரி பண்ணியிருக்காங்களே தவிர இது படம் முழுசு வந்து அப்படியும் பயங்கரமான காமெடி ட்ராக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எங்கேயோ டல் அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலே வரும். அது கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அது என்ன இது என்ன, அதில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவே வர மாட்டார், ஃபுல் அண்ட் ஃபுல் அதர்வா டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேலே தான் இன்டர்வல் பிளாக்ல இருந்து தான் சிவகார்த்திகேயனோட டேர்ன் அப்பே வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஒரு
ஹீரோ சென்ட்ரிக் சப்ஜெக்டாகவே இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் வரும். அங்கே சில காமெடிகள் வரும். அந்த காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ சிறை படம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய வித்தியாசமான ஒரு காதல் எல்லாம் சொல்ல, அந்த காதல் வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் அது அந்த சீன் கடத்துறதே வந்து லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த சென்சிட்டிவான விஷயங்கள் இல்லை சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து டப்புன்னு பார்த்தா அழுக வந்துடும் அப்படிலாம் இருக்கும் இல்லையா சார்? அப்படி இங்கே வந்து பார்த்த உடனே ஒரு சீரியஸான படம்னு வேற சொல்றீங்க. ஏதாவது கண் கலங்க வைக்கும் காட்சிகள் இருக்கா? கண் கலங்க வைக்கும் காட்சிகள் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மொழி போராட்டத்துக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்களா, அந்த கூஸ் பம்ப்ஸ் வருமா அப்படிங்கிறீங்களா, அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நிறைய இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கு. கண் கலங்க வைக்கிற காட்சிகள் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு என்னன்னா, சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நிறைய வேரியஸாக நடிச்சிருக்காரு. ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அந்த காட்சியில் வந்து ஒரு மாணவர் வந்து தீக்குளிச்சு இறந்துருவார். அது மாதிரியான ஒரு காட்சி பார்க்கும்போது ஒரு கண்ணி தண்ணி வந்து அழுகணும் கலங்குற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான காட்சி ஆச்சி மனோரமா ஜென்டில்மேன் படத்தில் அந்த சத்துணவாயாவை வந்து அந்த சேலையை கழட்டி போட்டு எரிச்சு அழுதுக்கப்புறம் அர்ஜுன் சார் உட்காந்து அந்த கட்டை அப்படி பிரிக்கும் போது பார்த்து அழுவாங்க. அதை பார்த்து அதனால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் அதுக்கப்புறம் அந்த காட்சி வந்துச்சுன்னா அவங்களுக்கு பெருசாக ஒட்டவே ஒட்டாது. இதுலேயும் அந்த காட்சி ஒட்டவே ஒட்டாது. காரணம் என்னென்னா, தீக்குளிச்சு இறக்கும்போது ஒருத்தவங்க பார்த்து கதறது எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத அர்ஜுன் சார் பண்ணிட்டார். ஸோ இந்த டெப்த்து அதில் இல்லை. அந்த டெப்த்து ஒரு வேளை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற அந்த அழுகை இதில் வந்துருந்துருக்கும். ஆனால் இதில் அந்த அழுகை அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் உங்களுக்கு என்னென்னா, இந்த மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு வேளை ரோட்டில் போகிறதுனால அந்த கடத்துகிற ஒரு விஷயம், அந்த காட்சி சொல்கிற ஒரு விஷயம், அதில் வர அந்த அழுகை அது உண்மையிலே நல்லா இருக்கும். அந்த ஒரு சில இடங்களில் வரும். அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார். அவர் ஒரு இடத்துல வந்து கண்கலங்கி நிற்பார். ஒரு மூமெண்ட்டு மட்டும் கண்டிப்பாக அழுவாங்க. அது என்னென்னா, ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும். அந்த துப்பாக்கி சூடில் ஒரு குழந்தைய வந்து ஆர்மில் இருக்கிற ஒரு சிங்கு வந்து அந்த குழந்தைய தூக்குவார். அழுதுகிட்டே இன்னொரு ஆர்மி மெமெண்ட்டை கொடுப்பார். அந்த சீன் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மனித உணர்வை ஈஸியாக கடத்திருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சார், இப்போ ஓவராலாக இந்த படத்தில் வந்து ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு, வில்லன் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, காமெடி எப்படி ஒர்க் ஆகிருக்கு, சீரியஸான விஷயங்கள் இருக்கா, மியூசிக் எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்துட்டோம். ஓவராலாக நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சு. 5க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க நீங்கள்? 5 ஸ்டார்ஸ், 4.5 ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃப் எதுக்குன்னா, படம் அந்த ஸ்லோ பேஸ் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோ சென்ட்ரிக்குள்ள கண்டென்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அதுதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு 4.5 கொடுக்கலாம். நீட் ஸ்க்ரீன் பிளே, டீசெண்டான விஷுவல்ஸ், அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து ஆர்டிஸ்டாக பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அண்ட் ரொம்ப முக்கியமாக தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி சார், இப்போ இந்த மாதிரி பராசக்தி படம் வந்து 10ஆம் தேதி வரும்னு சொன்னோம். 10ஆம் தேதி பார்த்தாச்சு, ரிவ்யூவும் சொல்லியாச்சு, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸும் பண்ணியாச்சு. ஜனநாயகனும் கூடிய விரைவில் வரும்னு நினைக்கிறேன். வந்த பிறகு இதே மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வைப்போம். பராசக்தி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.